வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம டாக்டர் சலீம் அலியோடைய ஒரு ஷார்ட் பயோகிராஃபியை பார்க்கலாம் வாங்க. டாக்டர் சலீம் அலி 1896 நவம்பர் 12 மும்பையில், அதாவது மகாராஷ்டிராவில் பிறந்தார். அவர் இறந்தது ஜூலை 27, 1987. அவர் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் இந்த பறவைகளை அவர் ஆராய்ச்சி பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணி அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதன் மூலமாக இந்த ஆர்னித்தாலஜி, அதாவது இந்த பறவைகளை பற்றி படிக்கிறத பற்றி அவர் நிறையாவே செஞ்சுருக்காரு. அதனாலேயே அவரை இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அதாவது பேர்ட் ஆஃப் இந்தியா. அது மாத்திரம் இல்லாமல் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜின்னும் கூப்பிடுவாங்க. சலீம் மொய்சுதீன் அப்துல் அலி இதான் அவரோட முழு பேர். அவர் அவங்க பெற்றோருக்கு 9ஆவதாகவும் கடைசி குழந்தையாகவும் பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு சுலைமானி போரா முஸ்லீம் ஃபேமிலியில். அவங்க அப்பா பேர் மைசுதீன், அம்மா பேர் ஜீனத்துன் நிசா. அவர் 1 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா தவறிட்டார். 3 வயசில் அவங்க அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுடைய சகோதரரான அம்ருதீன் தாப்ஜியும் குழந்தையே இல்லாமல் இருந்த அவங்களுடைய ஒரு ஆண்டான ஹமீதா பேகம் தான் அவங்கள வளர்த்தாங்க. அவங்களோட சேர்த்து அவருடைய இன்னொரு மெட்டர்னல் அங்கிளான அப்பாஸ் சயாப்ஜி, அவர் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர். அவரும் அவங்கள பார்த்துக்கிட்டாரு. அவர் சின்ன வயசில் அட்டென்ட் பண்ண ஸ்கூல் ஜனானா பைபிள் மெடிக்கல் மிஷன் ஆஃப் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். இது கிர்குவாமில் இருக்குது. பின்னாடி அவர் சென்ட் சேவியர்ஸ் காலேஜின்னு மும்பையில் போய் சேர்ந்து படித்தார். ஆனால் 13 வயசுலேருந்தே அவருக்கு பயங்கரமான தலைவலி வந்ததுனால அவரால் பள்ளிக்கு சரியாக போக முடியல. அதனாலேயே அவருடைய உடல்நிலை முன்னேறத்துக்காக அவர் சிந்து காமிச்சாங்க. ஏன்னா அங்கே அவருடைய மாமா ஒருத்தர் இருந்தார். அங்கே ஒரு வேளை அந்த சூழ்நிலை அவருடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுமோ அப்படின்றதால அமிச்சாங்க. பின்னாடி அவர் 1913 பாம்பே யூனிவர்சிட்டியில் அவரோட மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எழுதி முடித்தார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பறவைகளை பார்க்குறதுன்றது ரொம்ப பிடிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அவரோட டாய் ஏர்கானை வச்சுக்கிட்டு பறவைகளெல்லாம் சுடுவார். ஒரு வாட்டி அந்த மாதிரி சுடும் போது அபூர்வமான ஒரு பறவை இருந்தது. அது எந்த பறவைன்னு அவருக்கு தெரியாதனால செக்ரட்டரி ஆஃப் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் சொசைட்டி, அதாவது BNHSல இருந்த WS மில்லரை போய் பார்த்தாரு. அவர் அந்த பறவையை பார்த்துட்டு அவர் சொன்னார், இது எல்லோ த்ரோட்டட் ஸ்பேரோன்னு. இதன் மூலமாக அரிய வகை பறவைகள்லாம் நிறையா இருக்கான்னு அந்த ஃபீல்டில் இன்னும் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அவருடைய ஃபஸ்ட் இயர் இன் சேவியர்ஸ் காலேஜ் மும்பையில் முடிஞ்சிட்ட அப்புறம் அவர் அந்த காலேஜ் விட்டுட்டு தவாய், அதாவது பர்மாவுக்கு போனார். அங்கே எதுக்கு போனார்னா அவரோட ஃபேமிலியோடைய பிஸ்னஸ், அதாவது உல்ஃபா மைனிங் அண்ட் டிம்பர் பிஸ்னஸ் இருந்தது. அதை கவனிக்கிறதுக்காக அங்கே போனார். அந்த இடமும் ஒரு காடு சூழ்ந்த பகுதியாக இருந்ததுனால இயற்கையை ரசிக்கிறதுக்கும் அவருடைய வேட்டையாடுற திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அதை உபயோகப்படுத்திக்கிட்டார். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே அவருக்கு ஜேசி ஹாப்வுட், அப்புறம் பிரெத்தால்ட் ரிப்பன்ட்ராப் இவங்களோட ஏன்னா அவங்க அங்கே ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருந்ததுனால அவங்களோட பணியாற்றுற ஒரு வாய்ப்பு அவர் கிடச்சிது. திரும்பி இந்தியா 1917 வரும்போது நம்ம படிப்பை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் டாவஸ் காலேஜ் ஆஃப் காமர்ஸில் சேர்ந்து கமர்ஷியல் லா அண்ட் அக்கௌண்டன்சி படித்தார். காலையில் டாவஸ் காலேஜ் போவார், சாயங்காலம் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் போய் அவரோட ஜுவாலஜி கிளாஸஸை அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக படிச்சுட்டே இருந்தார். அவருக்கு ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வேலை செய்யணும்னு ஆசைனால அங்கே அப்ளை பண்ணார். ஆனால் அவருக்கு முறையான ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி இல்லாதனால அவருக்கு அந்த வேலை கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணார்னா தொடர்ந்து அவர் படிப்பை ஆரம்பித்தார். அப்போ தான் அவருக்கு கைட் லெக்சரராக ஒரு வேலை கிடச்சிது. அது எங்கன்னா வேல்ஸ் மியூசியம், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம் மும்பையில் இருக்குது. அவங்க நேச்சுரல் ஹிஸ்ட்ரி செக்ஷன் ஆரம்பித்ததுனால அவருக்கு அங்கே வேலை கிடச்சிது. 1926 அவருக்கு மாதத்துக்கு 350 ரூபா சம்பளத்தில் அந்த வேலை அவருக்கு கிடச்சிது. ஆனால் அந்த வேலை அப்படியே தினமும் போகிறது, கிளாஸ் எடுக்கிறது, கைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் போர் அடித்ததுனால அவர் என்ன பண்ணார்னா ஜெர்மனிக்கு 1928 போனார், ஸ்டடி லீவில் எடுத்துக்கிட்டு. அங்கே தான் அவர் ப்ரொஃபஸர் எர்வின் ஸ்ட்ரெஸ்மேன் கிட்டேயும் அங்கே ஜுவாலஜிக்கல் மியூசியம், அதாவது பெர்லின் யூனிவர்சிட்டியில் இருந்த இடத்துல அவர்கிட்ட வேலை செஞ்சார். அதே சமயத்தில் அவர் ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணணும். அதனால் அங்கே ஜேகே ஸ்டான்ஃபோர்டு, அவரும் ஒரு BNHS மெம்பர் தான், அவங்களோடலாம் பழகிற வாய்ப்பு கிடச்சிது. ஸ்டான்ஃபோர்டு கிளாட் டெஸ்பர்ஸ், அவர் பிரிட்டிஷ் மியூசியம் வந்தார். அவரோட இவர் கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒரு இந்தியன் இந்த வேலையிலலாம் வர்றதில் அவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனாலே சலீம் அலி ஸ்ட்ரெஸ்மேன் கிட்டேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். அதுக்கப்புறம் பெர்லினில் அவர் பாப்புலர் ஜெர்மன் ஆர்னித்தாலஜிஸ்டான
பெர்ன்ஹார்ட் ரெனிச், ஆஸ்கர் ஹேண்ட்ரோச் அண்ட் எர்னஸ்ட் மேயர் இவங்களோடலாம் பழகுற வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி அவர் நிறைய அவங்ககிட்ட கற்றுக்கிட்டாரு. சாதாரணமாக அவருக்கு வந்து ஆர்னித்தாலஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத விட இந்த பேர்ட்ஸ் இந்த ரிங்கிங்லாம் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் வந்து ஹாலிகோட் லேண்ட் அப்சர்வேட்டரியில் தான் அவர் கற்றுக்கிட்டாரு. ஆர்னித்தாலஜியை ஜெர்மனியில் படிச்சிட்டோன்னே இந்தியாவுக்கு வந்து 1930 வந்துட்டு வேலையை தேட ஆரம்பித்தார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது அவர் ஏற்கனவே பார்த்து இந்த கைட் லெக்சரர்ஷிப்பை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லைன்றதுனால அந்த வேலையை யாருக்கும் தரலைன்னு. இப்போ அவருக்கு வேறு வழியே இல்லை. அதனால் அவர் ஒய்ஃப் டெகமேனியாவோடு அவர் கிஹிம், அது வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் வில்லேஜ், அங்கே போயிட்டார். அங்கே போயிட்ட அப்புறம் அவரால் பறவைகளை இன்னும் நிறையா பார்க்க முடிஞ்சுது, இன்னும் நிறைய ஆராய்ச்சி செய்ய முடியுது. பறவையோட இனச்சேர்க்கையும் எப்படி நடக்குதுன்றது கூட அவரால் அங்கே வந்து நல்லா ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அவர் நிறைய ட்ராவலிங் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டேட்ஸ் போகிறதுனால அதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டார். ஹைதராபாத் போனார், கொச்சின், ட்ரவாங்கூர், குவாலியர், இந்தோர், போபாலுங்கெலாம் போயிட்டு பறவைகளை பற்றி நிறைய பார்த்தாரு. இதுக்கெல்லாம் அவருக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது வந்து ஹியூக் விஸ்லர்ன்றவர். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் அவர் தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் அந்த சர்வேலாம் இப்போ இவர் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணார். அதாவது அப்போது தான் வந்து விஸ்லர் பண்ண நிறைய விஷயங்களை இருந்த தப்பெல்லாம் வந்து அலி எடுத்து சொல்லும் போது விஸ்லருக்கு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் அவர் திரும்பி அவரோட ஸ்பெசிமென்ஸ்லாம் எக்ஸாமின் பண்ணும் போது சலீம் அலி சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு அவரோட தவறுகளை அவர் ஒத்துக்கிட்டார். இதனாலேயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு வந்து உருவாச்சு. அவர் தான் வந்து அலியை வந்து ரிச்சர்ட் மேனசர்கனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். 2 பேரும் சேர்ந்து வந்து ஆப்கானிஸ்தானில் போய் பறவைகளை வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. மெனஸ் ஹாசனுக்கும் ஆரம்ப காலத்தில் அலியோட வியூஸ்லாம் பிடிக்கலனாலும் பின்னாடி அவங்க 2 பேரும் நல்ல நெருங்கி நண்பர்களானாங்க. சலீம் அலி வந்து இன்னமும் வந்து பறவைகள் மேலே ஒரு ஆர்வம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த சயின்டிஸ்ட் மாதிரி அந்த பறவைகளோட சிஸ்டமேட்டிக் டாக்ஸானமியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. அந்த பறவைகளுடைய இயற்கையான வாழ்வியலை தான் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார். சலீம் அலிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது அவருடைய மனைவியான டெகமேனா. அவங்க வந்து இங்கிலாண்டில் நல்ல படித்த ஒரு பெண்மணி. அவங்கள வச்சுக்கிட்டு அவருடைய இங்கிலீஷ் ப்ரோஸ் அவர் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு நிறைய எழுத ஆரம்பித்தார். முக்கியமாக அவர் ஜேர்னல் ஆஃப் த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டியில் எழுத ஆரம்பித்தார். அவரோட முக்கியமான ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் வித் த வுட்ஸ் ஆன் அ சண்டே மார்னிங். இது 1930 அவர் எழுதினார். இந்த எஸ்ஏவை வந்து அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி 1984 இந்தியன் எக்ஸ்பிரஸ் திரும்பி ரீப்ரிண்ட் பண்ணாங்க. அவர் எழுதினது நிறைய புஸ்தகங்கள். அதில் முக்கியமான புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்னு 1941. இதை வந்து அவர் விஸ்லரோட பாப்புலர் ஹேண்ட்புக் ஆஃப் பேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அவரும் எழுதியிருக்காரு. இந்த புக்கு வந்து பின்னாடி பல மொழிகள்லேயும் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு 12 எடிஷனுக்கு மேலேயே வந்திருக்கு. அவருடைய மாஸ்டர் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 வால்யூமாக இருக்கக்கூடிய ஹேண்ட்புக் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இதை அவர் டில்லன் ரிப்ளையோடு சேர்ந்து எழுதியிருக்காரு. இதை வந்து த ஹேண்ட்புக்குன்னே சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் பேர்ட் புக்ஸில் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ரீஜனில் இருக்கிற பேர்ட்ஸை பற்றி அவர் எழுதியிருக்கார். த பேர்ட்ஸ் ஆஃப் கேரளா, த பேர்ட்ஸ் ஆஃப் ட்ரவாங்கூர் அண்ட் கொச்சின், த பேர்ட்ஸ் ஆஃப் சிக்கிம், த பேர்ட்ஸ் ஆஃப் கட்ச், இந்தியன் ஹில் பேர்ட்ஸு, ஃபீல்ட் கைட் டு த பேர்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய சுயசரிதையை த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோன்றத 1985 எழுதினார். இதில் வந்து அவர் பிஎன்ஹெச்எஸில் வந்து என்னெல்லாம் பார்த்தாரு, அவருடைய முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னலாம் கவனிச்சார்னு எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கடைசியாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்டான தாரா காந்தி வந்து அவர் எழுதின சின்ன கடிதங்கள்லாம் ரைட்டிங்ஸு 2007 எழுதினதெல்லாம் வச்சு 2 வால்யூமாக அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தனால ரொம்ப நாள் வந்து அவர் அதில் தான் வந்து சங்கடப்பட்டிருந்தார். ஆனால் பின்னாடி 90 வயசில் ஜூலை 27, 1987 மும்பையில் அவர் இறந்தார். அவருக்கு நிறைய பட்டங்களும் டாக்டரேட்ஸும் கிடச்சிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஜாய் கோவிந்தா லா கோல்டு மெடலை வந்து 1953 ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அவர் கொடுத்தது. அது மாத்திரம் இல்லாமல் சுந்தர்லால் ஹோரா அவரை பாராட்டினதை வச்சு அவங்களுக்கு வந்து சுந்தர்லால் ஹோரா மெமோரியல் மெடல் ஆஃப் த இந்தியன் நேஷ்னல் சயின்ஸ் அகாடமி அவருக்கு அவார்டு கொடுத்தது. அவருக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் டிகிரிஸு அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி 1958, டெல்லி யூனிவர்சிட்டி 1973, ஆந்திரா யூனிவர்சிட்டி 1978 கொடுத்தது. அவருக்கு கோல்டு மெடல் வந்து பிரிட்டிஷ் ஆர்னித்தாலஜிஸ்ட் யூனியன் வந்து 1967 கொடுத்தது. இதன் மூலமாக சலீம் அலிக்கு தான் முதல்ல அதாவது நான் பிரிட்டிஷ் சிட்டிசனாக பிரிட்டிஷ் இல்லாத வேறு ஒருத்தருக்கு இந்த அவார்டு முதல்ல கிடச்சது சலீம் அலிக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஜான் சி ஃபிலிப்ஸ் மெமோரியல் மெடலை இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அதே வருஷம் அவர் வாங்கினார். 1973 வந்து அவர்
பாவ்லோவ்ஸ்கி செனிட்டரி மெமோரியல் மெடல், இது வந்து யுஎஸ்எஸ்ஆர் அகாடமி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து அவருக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து கமாண்டர் ஆஃப் த நெதர்லாண்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் த கோல்டன் ஆர்க் பை பிரின்ஸ் பெர்னாண்ட் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து அவருக்கு கொடுத்து ஆனர் பண்ணாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு 1958லையும் பத்ம விபூஷன் அவார்டு 1976 அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் 1990 அவர் பேரில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சலீம் அலி ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ்ன்னு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. த சலீம் அலி பேர்ட் சாங்சுரின்னு கோவாவில் இருக்குது. அப்புறம் தட்டாக்கட் பேர்ட் சாங்சுரின்னு வெம்பநாடில், அதாவது கேரளாவில் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பிஎன்ஹெச்எஸ் எங்கே இருந்ததோ பாம்பேயில், அதை வந்து பிஎன்ஹெச்எஸ் பேரை மாற்றி டாக்டர் சலீம் அலி சௌக்குன்னு மாற்றிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய பெருமைக்குரிய மனிதராக தான் அவர் வாழ்ந்திருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.